வணக்கம் உறவுகளே. நமக்கு இன்றைக்கி கிடச்ச மீன்கள் பாருங்க உறவுகளே. நமக்கு இன்றைக்கி நிறைய ஒன்று கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 சுறா மீன்கள் கிடச்சிருக்கு. அருமையான சுறா மீன்கள். அப்புறமா ஒரு நெடுவை கிடச்சிருக்கு. அருமையான நெடுவை மீன். அப்புறம் நெய் மீன்கள் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி கிடச்ச மீன்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் தான். ஆனால் அதிகமாக கிடைக்கல. நமக்கு ஒரு பொன்னார மீன் கிடச்சிருக்கு. அருமையான மீன், ரொம்ப சுவையான மீன். இந்த இதோட முள்ளெல்லாம் ரொம்ப சாப்பிட்டா பஞ்சு போல் இருக்கும். எல்லாமே கடித்து கரும்பு போல் சவைச்சி துப்ப வேண்டிய முள்ளுகள் தான் இதில் இருக்கும். அருமையான மீன் இது. கிடைச்சா உறவுகளை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நல்ல மீன் இது. அதிகமாக கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க உறவுகளை. பாருங்கள், நாம் பிடிச்ச மீன்கள் இவ்வளோ தான். நமக்கு வலையை அறுத்து போச்சு. வலையெல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு வந்து நாம் இந்த மீன்களெல்லாம் பிடிச்சிருக்கோம். வலையெல்லாம் பாருங்கள் உறவுகளை. அங்கே போட்டிருக்கு நம்மளோட தராத்தில். இந்த தராத்தில் தான் நாம் வலை விட போன தராத்து. அப்புறம் நமக்கு கிடச்ச மீன்களெல்லாம் ஐஸ் போட போகிறாங்க. நமக்கு காணொலி சரி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாம் காணொலியை நாம் நிறுத்திக்கலாம். இதோட உறவோட இதை நம்ம வலை விட்டுட்டு அந்த தராத்து உறவில். அப்புறமா நம்ம போட்டில் சமையலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் இப்போ அப்புறமா பார்க்கலாம். அப்புறம் பார்க்க இல்லை, லேட்டாக ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இது நம்ம தூண்டில் தொழிலுக்கு போகிற தராத்து. இதை தான் வந்து தூண்டிலுக்கு போவோம். அப்புறம் இன்னொரு உறவு ஐஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ் போடுறதுக்கு நாம் பாக்ஸில் ஐஸ் போட போகிறோம். ஓகே உறவுகளே, பாய்.